சரவணன். ஆக்சுவலி மை நேம் இஸ் சரவணன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் எப்படி பண்ணேன், எப்படி நான் ஜேம் AIR64 வாங்கினேன். ஓகே, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சஜஷன் கொடுக்குறேன். யாரெல்லாம் ஜேம் படிக்க வரீங்களோ அவங்க மட்டும் ஒன்று மட்டும் வச்சுக்காதீங்க. என்னதுன்னா 1 இயர் ட்ராப் கொடுத்தா தான் ஐஐடிக்குள்ளார போக முடியும், அது மாதிரி மட்டும் தயவு செய்து வேண்டாம். நீங்கள் யூஜி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போதே சைட் பை சைட் ஜேம் ப்ரிப்பரேஷன் பண்ணால் கண்டிப்பாக அவங்களால வந்து ஐஐடிக்குள்ளார போக முடியும். ஐஐடி ஜேம் வந்து அவ்வளோ டஃப்பான எக்ஸாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க இது டஃப்பான எக்ஸாம்ஸ், இது வந்து குறிப்பிட்ட டைம்குள்ளே பண்ண முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேர் நோட்ஸை தயவுசெய்து படிங்க ஷேர் நோட்ஸை. அப்புறம் வந்து பிஒய்கிஸ் போடுங்க. அண்ட் அதுவும் பார்த்தலைன்னா புக்ஸ் படிங்க. புக்ஸ் வந்து ஒரு கட்டமாக வச்சுக்கோங்க, ஃபுல்லாக புக்ஸ்குள்ளார இறங்கிடாதீங்க. அண்ட் தென் வந்து ஷேரை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக நாங்கள் அதுதான் பண்ணோம். நாங்கள் எல்லாருமே, நானும் சரி, ஹரியும் சரி, சந்துருவும் சரி, எல்லாருமே அதுதான் ஃபாலோ பண்ணோம். ஷேரை வந்து அண்ட் தென் முக்கியமாக என்ன சொல்ல போகிறேன்னா, ஷேர் டெஸ்ட் சீரீஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு டெஸ்ட் போடுறோம்னா அந்த டெஸ்ட் வந்து ஓகே இதுதான் சிம்பிள் டெஸ்ட்டு அந்த மாதிரி மட்டும் அது தயவு செய்து வந்து எடுத்துக்காதீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஜேம் மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் என்ன ஆக்சுவலாக AIR64 நான் வந்திருக்கேன். அண்ட் தென் சார்னாலையும் கூட ரொம்பவே சார் ஹெல்ப் பண்ணார். சார் வந்து நிறைய டெஸ்ட் சீரிஸ் ரொம்பவே டஃப்பாக கொடுப்பார் கொஷின்ஸ்லாம். அண்ட் தென் கிளாஸ் ரூம்லேயுமே கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பார். அண்ட் தென் நாங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தாலுமே கூட அவரும் வருவார், எங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுவார். அவரும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் அதான் ஒரே ஒரு விஷயம் மட்டும், 1 வருஷம் எடுக்கணும், ட்ராப் எடுக்கணும், 2 இயர்ஸ் ட்ராப் எடுக்கணும், தயவு செய்து மட்டும் எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து யூஜி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போதே தயவுசெய்து ஜேம் ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கோங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ஐஐடிக்குள்ளார போக முடியும். டிமோட்டிவேட் ஆகாதீங்க. ஒரு சம்மை பார்த்து தயவுசெய்து பயப்படாதீங்க. நீங்கள் சப்போஸ் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கீங்களன்னா இந்த பெரிய பெரிய சம்ஸ்லாம் தயவுசெய்து வந்து பார்க்காதீங்க. அண்ட் தென் முக்கியமாக சொல்யூஷனை பார்க்காதீங்க. சாரும் அடிக்கடிக்கு கிளாஸ் ரூம்லேயுமே சொல்லுவார், சொல்யூஷன் நான் பார்க்குறேன், எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ஓகே ஐ எம் ஹாப்பி, அவ்வளோதான், நான் சிஎஸ்ஆர் கிளியர் பண்ணுறேன், ஜேம் கிளியர் பண்ணுறேன், அப்படி மட்டும் தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது, ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா ஒரு ஸ்மால் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள். எப்படின்னா ஒரு ஐஐடி ஜேஇ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள், மெயின்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள், அட்வான்ஸ்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைக் ஐஐடி ஜேஇ பாருங்கள், அப்புறம் சியூஇடி வாங்க, அப்புறம் இந்த மாதிரி ஜேஎன்இ கொஷின்ஸ்லாம் இருக்குது. அண்ட் தென் சம் யூனிவர்சிட்டி கொஷின்ஸ்லாம் இருக்குல்ல, அதை சால்வ் பண்ணுங்கள். அப்புறமா சிஎஸ்ஆர் வாங்க, அப்போ கேட் வாங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க. எடுத்த உடனே ஜேமோ இல்லை டிஐஎஃப்ஆர் சிஎஸ்ஆர் அந்த மாதிரி வராதிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க. ஓகே, அகைன் ஐம் டெல்லிங், டிமோட்டிவேட் மட்டும் ஆயிடாதீங்க. எல்லாருமே ஐஐடிக்குள்ளார போக முடியும். ஓகேயா, இது நான் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். நானுமே ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே பயந்தேன். சாரோட 3rd கிளாஸில் நான் வந்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நானும் ஹரி சந்துருவில் அட்டன் பண்ணோம். ஃபங்க்ஷன் ஆஃப் சிங்கிள் வேரியபிள் நடத்திட்டுருக்காரு. எப்சிலன் டெல்டாலாம் அப்போ தான் புதுசு. நான் 2nd இயரில் இருக்கும்போது வந்தேன். நாங்கள் என்ன பண்ணோம், ஓகே கிளாஸ்லாம் முடிச்சுட்டு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் 3 பேரும் ஃபோன் பண்ணோம் கான்ஃபரன்ஸில். அவ்வளோதான்டா, ஐஐடிக்குள்ளார நம்ம போக முடியாது, அது வேறு தெருவு, நம்ம இருக்கிறது வேறு இடம், நம்ம ஆசை என்ன வேணால் பண்ணலாம், இப்படிலாம் நம்ம என்னென்னலாம் வந்து எப்படி ஒரு மனுஷனை டிமோட்டிவேட் பண்ண முடியுமோ அது மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டோம். அப்புறமா வந்து நாங்களாக கொஞ்சம் மோட்டிவேஷன் கொண்டு வந்து எல்லாருக்குமே 3 பேருக்குள்ளே பேசி கொஞ்சம் சம் சால்வ் பண்ணி அண்ட் தென் சீனியர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு சாரும் நிறைய ஹெல்ப் பண்ணார். இந்த மாதிரி சின்ன கொஷின் சால்வ் பண்ணி இப்போது ஓரளவுக்கு ஜேம் கிளியர் பண்ணி இப்போ இருக்கும். ஓகே, இது மாதிரி தான் நான் சொல்ல வரேன். யாருமே டிமோட் ஆகாதீங்க. ஓகே, தேங்க்யூ.